சந்திர கிரகணத்தை பத்தின முழுமையான விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும், இந்த சந்திர கிரகணத்துல நாம ஜபிக்க வேண்டிய மந்திரத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும், இந்த சந்திர கிரகணத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணும்னாலும், இந்த சந்திர கிரகணம் எந்தெந்த ராசிகளையும் எந்தெந்த நட்சத்திரங்களையும் பீடிக்குது அப்படின்னு தெரியணும்னாலும் இந்த காணொளியை முழுசா பாருங்க. வணக்கம். நாளைக்கு அற்புதமான சந்திர கிரகண புண்ணிய காலமானது வருது. கிரகணம் அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறோம். ஆனா சாஸ்திரங்கள்ல கிரகணத்தை புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, மற்றைய நேரங்கள்ல நாம ஒரு மந்திரத்தையோ ஒரு துதியையோ சொன்னோம் அப்படின்னா அது ஒரு தடவை சொன்னோம்னா ஒரு தடவை சொன்ன புண்ணியம் தான் கிடைக்கும். சரி, அதே மந்திரத்தையோ இல்ல அதே துதியையோ பிரதோஷ காலத்துல நாம சொன்னோம், அதாவது சாயந்தர வேளையில சொன்னோம் அப்படின்னா 10 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். சரி, அதே ஸ்லோகத்தையோ இல்ல அதே மந்திரத்தையோ நாம பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான்னா 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்குது. அதே ஸ்லோகத்தையோ இல்ல அதே மந்திரத்தையோ நாம பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லும் போது 100 மடங்கு புண்ணியம் கிடைக்குது. ஆனா இந்த கிரகண காலத்துல மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலோ இல்ல துதியை ஒரு தடவை சொன்னாலோ இல்ல இறைவனை மனதால ஒரு தடவை நினைத்தாலோ லட்சம் தடவை அந்த மந்திரத்தை சொன்ன புண்ணியமும், இறைவனை லட்சம் தடவை நினைத்த புண்ணியமும், இறைவனுக்காக லட்சம் தடவை ஒரு துதியை சொன்ன புண்ணியமும் கிடைக்குது. இது வேற எந்த நேரத்துக்கும் இல்லாத ஒரு அற்புதமான விஷயம். அப்படிங்கிறதுனாலதான் கிரகண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றோம். சினிமா படங்கள்ல எல்லாம் காட்டுறா போல இந்த கிரகண நேரத்துல இறைவனுக்கு சக்தியானது குறைந்து விடுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இறைவனுக்கு சக்தியானது குறைந்து விடுது அப்படின்னா நாம எப்படி மந்திரத்தை ஜெபித்து லட்சம் தடவை ஜெபித்த புண்ணியத்தை அடைய முடியும் அப்படின்னு நாம யோசிக்கணும். பிறகு எதற்கு கிரகண காலத்துல கோயில்களை சாற்றுகிறார்கள் அப்படின்னா, அந்த கிரகண காலத்துல அனைவரும் அமர்ந்து இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக கோயில்கள் நடை சாற்றப்பட்டு அவரவர்கள் இல்லத்தில் இருந்து இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் நடையானது சாற்றப்பட்டது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. சரி, இந்த கிரகண காலத்துல வேற என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான்னா, கிரகண காலத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியே பெரியவர்கள் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டானா, உணவு சாப்பிடக்கூடாது, குடிநீரானது குடிக்க கூடாது. அதாவது கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது ரெண்டுத்தையும் செய்வதை நாம நிறுத்தி விடணும். சமைத்த உணவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல தர்பையை போட்டு அந்த உணவை நாம பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா தர்பைக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இந்த தர்பையானது தீய கதிர்களை தனக்குள்ள இழுத்துக்கொண்டு நல்ல கதிர்களை வெளியில் விடக்கூடிய தன்மை உடையது. அதனால கிரகண காலத்துல வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகளை நம்மளுடைய உணவானது உறிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக உணவுப் பொருட்கள்ல நாம தர்பையை போட்டு வைக்கிறோம். அதே சமயத்துல கிரகண காலத்துல கர்ப்பிணிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த கிரகண ஒளியானது அவர்கள் மேல படாம அவர்கள் மறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கிரகண காலத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி விஸ்தாரமாக புராணங்கள் சொல்லியிருக்கு. அதுலயும் முக்கியமாக கிரகண காலத்துல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வெள்ளையான பொருட்களை தானம் செய்வது. உப்பு, வெள்ளி போன்ற பொருட்களை தானம் செய்தோம் அப்படின்னா கோடான கோடி புண்ணியமானது கிடைக்கும். அதுலயும் சில பேர் நல்லெண்ணெய் போன்றவற்றையும் சேர்த்து தானம் செய்வாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கிரகண காலத்துல ஒரு சொம்பு நிறைய தீர்த்தமானதை பிடித்து வைத்து அதுல தர்பை புல்லை போட்டு வைத்து கிரகண காலம் முடிந்த பிறகு அந்த கிண்ணத்திலேயோ இல்ல அந்த சொம்பிலையோ இருந்த தீர்த்தத்தை பால் விடக்கூடிய மரங்கள், மாமரங்கள், அத்திமரம், ஆலமரம் போன்ற மரத்துக்கு இந்த தீர்த்தத்தை அந்த ஜலத்தை சமர்ப்பணம் பண்றாங்க. இதனால கோடான கோடி ஜென்மத்துல நாம செய்த பாபம் கூட நீங்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இப்படி கிரகண காலத்தோட புண்ணியமும் கிரகண காலத்தோட மகத்துவம் ஏராளமாகவும் இருக்கு. கிரகண காலத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யலாம். கிரகண காலம் ஆரம்பிக்கும் போது கடன் நிறைய இருக்கக்கூடியவர்கள் ஒரு நோட்டை எடுத்து அந்த நோட்டுல அந்த கடனை யாரிடமிருந்து வாங்கினோமோ அவர்களினுடைய பெயரையும் அவர்கள்கிட்ட இருந்து எவ்வளவு கடன் வாங்கினோமோ அதையும் எழுதி வைத்துவிட்டு அவர்கள் பேர்ல அந்த கடனை அடைப்பதற்காக 1 ரூபாயையும் எடுத்து வைத்துட்டு இப்படி அந்த நோட்டுல ஒரு கணக்கு புஸ்தகம் மாதிரி எழுதி வைத்து இறைவனிடம் அந்த நோட்டையும் 1 ரூபாயையும் சேர்த்து வைத்து வழிபடும் பொழுது அந்த கடனை விரைவில் அடைப்பதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி கிரகணத்தினுடைய அற்புதமான விசேஷங்கள் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம் முடிந்த பிறகு முக்கியமாக கடல் நீர்லையோ இல்லைன்னா வீட்டுல உப்பு கலந்த நீர்லையோ குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கிரகண காலத்துல எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த தடவை கிரகணம் பிடிக்குது அப்படின்னு கேட்டான்னா, இந்த சந்திர கிரகணமானது மகம், பூரம், உத்தரம்,
போன்ற நட்சத்திரங்களுக்கு துர்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சிம்மம், மேஷம், தனுசு, கன்னி போன்ற ராசிகளும் இந்த கிரகணத்துக்கான சாந்தி பரிகாரத்தை செய்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இந்த ராசியிலையும் இந்த நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் நான் இப்ப சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை முடிந்த அளவுக்கு கிரகண காலத்தில் ஜபம் செய்தார்கள் அப்படின்னா கிரகண பீடையானது அவர்களை பிடிக்காமல் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதம் ஏற்பட்டு அவர்களுக்கு சகலவிதமான நன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகத்தை நாம இப்ப பார்க்கலாமா? யோசோ வஜ்ரதரோ தேவஹ ஆதித்யானாம் பிரபுர்மதஹ சஹஸ்ரநயனச்சந்திரஹ கிரகபீடாம் வ்யபோஹது என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி நம்ம தலையில் கட்டிக்கொள்ளக்கூடிய வழக்கமும் இருக்கு. அது முடியாத போது இந்த ஸ்லோகத்தை முடிந்த அளவுக்கு நாம ஜபம் செய்தோம் அப்படின்னா கிரகண பீடையானது நம்மை பீடிக்காமல் நமக்கு சகலவிதமான நன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.